எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதிகுலசேகர் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாருன்னே சொல்லணும். தர்ஷன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எட்டி உதைக்கிறாரு ஆதிகுலசேகரன். ஆதிகுலசேகரனோட கேவலமான புத்தி தெரிஞ்சு போச்சு. அது இல்லாம நம்ம பார்கவியோட அவங்க அப்பாவை கொன்னே புட்டாருங்க அந்த ஆதிகுலசேகரன். இதுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடி ஜீவானந்தம் அவர்கள் வந்து கொடுக்க போறாங்க. அது எப்படி நடக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆமாங்க, ஆதிகுலசேகரனை பார்க்கும் போது அவ்வளோ கடுப்பாகுதுங்க. என்ன இவ்வளோ கேவலமான ஆளா இருக்காரு. தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக என்னால கேவலமா நாடகம் ஆடி அறிவுக்கரசி அடிக்கிற மாதிரிலாம் நடிச்சாரு. கடைசியாக பார்த்தா அறிவுக்கரசி, இந்த ஆதிகுலசேகரன், கதிர் எல்லாம் சேர்ந்து கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு பிளானை போட்டு நாடகம் ஆடி தர்ஷனை வர வச்சு அடிச்சு இன்னும் 1/2 மணி நேரத்தில் கல்யாணம் பண்றா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதிகுலசேகரன் இவ்வளோ கேவலமான ஆளா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் கூட ஒரு வீடியோவில் வந்து ஆதிகுலசேகரன் தெரிஞ்சிட்டாரு, அவர் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு அப்படிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்பா ஏன்டா அப்படி சொன்னோன்னு நினைக்க தோணுது. அப்படி வந்து ஆதிகுலசேகரன் வந்து ரொம்ப கேவலமான ஒன்று பண்ணிட்டாரு. இப்போ தர்ஷனை அடிச்சு ஒத்துக்க வச்சு தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க இந்த ஆதிகுலசேகரன், இந்த அறிவுக்கரசிலாம். தர்ஷன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது இந்த அறிவுக்கரசி என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அப்படி எகிரிட்டு வராங்க. அப்படின்னு கத்திட்டு வராங்க. ஏன்னா அவ்வளோ கோவம் வருது அப்படியே அறிவுக்கரசிக்கு. தர்ஷனை பார்க்கும்போது தர்ஷன் இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கத்திட்டு ஓடியாராங்க. ஏமா உனக்கே இவ்வளோ கோவம் வருதா? தர்ஷன் வந்து லவ் பண்ணிட்டு பார்கவி ஏமாத்தினாருன்னா பார்கவிக்கு எவ்வளோ கோவம் வரணும், ஏமா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ தர்ஷனை போட்டு நம்ம அறிவுக்கரசியெல்லாம் அடிக்க வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. அறிவுக்கரசியெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளாயிடுச்சா அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்கவியோட அவங்க அப்பாவே கொண்டு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜீவானந்தம் வந்து அப்படியே பதறாரு. உங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க வந்து அவங்க அப்பாவை கொன்னே விட்டாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கால் பண்ணி சொல்றாரு ஜீவானந்தம். பெண்கள் அப்படியே பதறி போறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆதிகுலசேகரன் பாவத்துக்கு மேல பாவத்தை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. என்ன நிலைமைக்கு ஆக போறாரோ தெரியல. இப்ப தர்ஷனை வந்து ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு வாட்டி தர்ஷனும் வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருப்பாரு. அறிவுக்கரசி தங்கச்சி வந்து கிளம்பி அப்படியே கல்யாண கோலத்துல வருவாங்க. கதிர் என்ன பண்ணுவாரு, தர்ஷனை வந்து கல்யாண கோலத்துல மாத்தி கூட்டிட்டு வருவாரு. எல்லாரும் முன்னாடியுமே மாலையை மாத்தி கல்யாணம் பண்ண போற சமயத்திலே தாலி கட்டுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தர்ஷன் வந்து தாலி கட்டுவார். எல்லாரும் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல தாலி கட்ட போகும்போது நம்ம ஜீவானந்தம் எட்டி உதைப்பாரு பாருங்க வீட்டு கதவை. அப்படியே கதவுலாம் அப்படியே பிஞ்சிட்டு பறந்துட்டு உடஞ்சிக்கிட்டு போயிடும். அப்படியே டேய் ஒரு ஆளை கொண்டு விட்டு நீங்களாம் கல்யாணமாக பண்ணுறீங்க, கல்யாணம் வாங்கடா போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ளே போய் அடிச்சு போடுவார் நம்ம ஆதிகுலசேகரனை. கதிர் எல்லாத்தையும் போட்டு வெளுன்னு வெளுப்பாரு. இந்த அறிவுக்கரசி வந்து ஜீவானந்த சண்டைக்கு வரும். ஏம்மா நீ பொம்பளைன்னு பார்க்குற, இல்லைன்னா உன்னை வெளுத்தே போட ஓடி போயிரு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவாரு. ஜீவானந்த கண்ணை பார்க்கும் போதே அந்த கண்ணில் இருக்க ஃபயரை பார்த்தே நம்ம அறிவுக்கரசி பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. இங்கே கல்யாணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பார்கவி அவங்க அப்பா செத்துட்டாரா தர்ஷன் அப்படின்னு சொன்ன அப்புறம் தர்ஷனுக்கு ரொம்ப கவலையாக போயிடும். ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்கவி என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பாவை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து உடனே வந்து ஆதிகுலசேகரனை உடனே அடித்து கூப்பிட்டு போயிடுவாங்க. உன்னை பரோலில் வெளியே விட்டா நீ ஏன்னா இந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கதிர், ஞானம், அந்த அறிவுக்கரசி எல்லாத்தையும் போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குதுங்க.